பேசும் நேரம். Connecting you with medical experts. இன்றைக்கி பெண்களை தாக்குற ஒரு நோய்னா அது புற்றுநோய். அதில் பிரெஸ்ட் கேன்சரும் சர்விக்கல் கேன்சரும் தான் இருக்குது. இந்த கேன்சரை நம்மளால் க்யூர் பண்ண முடியாது, பட் ப்ரிவென்ட் பண்ண முடியும் தொடக்க நிலையில். அதாவது ஆரம்பத்திலேயே நம்ம இதை கண்டறிஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம அதிலேருந்து காப்பாற்றிக்கணும். பட் எப்படி நம்ம கண்டறியுது? அதுக்கு தான் நம்ம உடலை நம்ம பரிசோதனை பண்ணணும், அதாவது ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஸ்க்ரீனிங் பண்ணணுமா? அது எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், எந்த மாதிரியான டெஸ்ட்லாம் எடுக்கணும், அந்த டெஸ்ட் எடுத்தால் வலிக்குமா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நமக்கு இருக்குது. ஸோ இந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்து வைக்க தான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு டாக்டர் குருபிரசாத், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர், இப்போ இந்த கேன்சர் வந்து நம்ம ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் அது திரும்பி வர சான்ஸ் ஏதாவது இருக்கா? எந்த கேன்சர் எடுத்துட்டாலும் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா திரும்பி வரக்கூடிய சான்ஸு இருக்குது. பல வருஷங்கள் கழிச்சு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேன்சர், சர்வைக்கல் கேன்சரும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ஸோ அதனால் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா டாக்டரை மறந்துடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு 3 months ஒன்ஸ் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். அடுத்த 3 வருஷத்துக்கு 6 மாதம் ஒரு வாட்டி பார்க்கணும். ஸோ 5 வருஷத்துக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அது திரும்பி வந்ததுன்னா அதை வந்து ஏர்லியான ஸ்டேட்லேயே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லேட் ஸ்டேஜில் நீங்கள் வந்தீங்கன்னா டாக்டரால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ரெகுலர் ஃபாலோஅப், ரெகுலர் செக்கப் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னீங்க, எதிர்ப்பு சக்தி இல்லைனா கூட இந்த கேன்சர் வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி டாக்டர்? பொதுவாக எல்லா கேன்சருக்குமே ஆன்டி ஆக்சிடென்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது இந்த ஃப்ரூட்ஸு, நல்ல ஒரு பச்சை காய்கறிகள், எல்லா விதமான பழங்கள், கீரைகள், இதிலெல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கேன்சரை வந்து வராமல் பார்த்துக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. இந்த பச்சை காய்கறிகளோ இல்லை ஃப்ரூட்ஸோ கீரைகளோ எடுக்கும்பொழுது அந்த கேன்சரோட ரிஸ்க்கும் கம்மியாகுது. ஸோ சர்வைக்கல் கேன்சரும் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப்பு. இந்த ஹைஜீன் இல்லைனா கூட, இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருந்தால் கூட வரக்கூடிய ஒரு கேன்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிவி வைரஸோட ஒரு தாக்கத்தினால தான் இந்த கேன்சர் வருது. ஸோ ஹெச்பிவி வைரஸ் தாக்கத்தை கம்மி பண்ணணும்னா நீங்கள் உங்களோட எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கேன்சர் குறையும். டாக்டர், இப்போ கேன்சர் வந்து நாங்கள் இப்போ லேட்டாக வந்து கண்டுபிடிக்கிறதால அதில் க்யூர் பண்ணுறதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா நம்ம க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது டாக்டர்? அதாவது கேன்சரை இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது, ஸ்க்ரீனிங்ட்டு. அதாவது பேஷண்ட் வந்து சிம்டம்ஸோடு நம்மக்கிட்ட வந்தால் அது வேறு விதம், ஆல்ரெடி டிசீஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சிம்டம்ஸே இல்லாத ஒரு பர்சனை டெஸ்ட் பண்ணி கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பேர் வந்து ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங் வந்து எல்லா கேன்சருக்கும் இருக்குதா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட கேன்சர்ஸ் தான் இருக்குது. எல்லா கேன்சருக்கும் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போதைக்கு அறிவியல் பூர்வமாக நம்ம ப்ரூவ் பண்ணது என்னென்னா பிரெஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், கோலன் கேன்சர் அதாவது பெருங்குடல் கேன்சர், அதே மாதிரி லங் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சரும் ஓரளவுக்கு கேன்சர் ஸ்க்ரீனிங்கால் கண்டுபிடிக்க முடியும். ஏன் நான் பிரெஸ்ட் அண்ட் சர்விக்ஸை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கேன்சர், நம்பர் 2 கேன்சர் இன் உமன் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சரும் சர்விக்கல் கேன்சரும் தான். ஸோ ஒரு நல்ல ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணோன்னா இந்த பிரெஸ்ட் கேன்சரையும் சர்விக்கல் கேன்சரையும் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சி ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம க்யூர் பண்ணலாம். அதான் இந்த ஸ்க்ரீனிங்கோட பியூட்டிஃபுல் கான்செப்ட். டாக்டர், அப்போது ஸ்க்ரீனிங் பண்ணால் உடம்புல எந்த கேன்சர் இருந்தாலுமே தெரிஞ்சிருமா? ஸ்க்ரீனிங் பண்ணால் எல்லா கேன்சரையும் கண்டுபிடிக்க முடியுமான்றது வந்து ஒரு பெரிய கேள்வி. ஒரே டெஸ்ட்டோ இல்லை ஒரே ஸ்கேன் வச்சோ கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன், என்னோடய வேலையும் ஈஸியாகிடும். ஆனால் அந்த மாதிரி பாசிபிலிட்டி இது வரைக்கும் இல்லை. ஆனால் ரிசர்ச் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரே டெஸ்ட்டோ இல்லை ஒரே பிளட் டெஸ்ட்டோ ஒரே ஒரு ஸ்கேன் வச்சு ஹோல் பாடியில் கேன்சர் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு வந்து வெகு தூரத்தில் இல்லை. டாக்டர், இப்போ இந்தியாவில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து பிரெஸ்ட் அண்ட் சர்விக் கேன்சரால் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கு என்ன மாதிரி ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுவீங்க? இந்தியாவில் முதல் கேன்சர் இருக்கிறது வந்து பிரெஸ்ட் கேன்சர் தான். அதுக்கு ஸ்பெஷலான டெஸ்ட் ஒன்று இருக்குது. மெயின் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். பெண்களே வந்து அவங்களுடைய மார்பகத்தை வந்து கண்ணாடி முன்னாடி நின்று சர்க்குலர் ஃபேஷனில் வந்து தடவி பார்த்து எதாவது கட்டி இருக்கான்னு கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட வர்றது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்ஃபேஸ் ஆர்கன், இது ஒன்றும் உள்ளே இருக்கிறதோ இல்லை, வெளியில் இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சி ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துடலாம். ஆனால் வந்து ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி எந்த கட்டியுமே இல்லை, எந்த காம்புலேருந்து நீர் வடிதலும் இல்லை, காம்பில் வந்து பிளட் டிஸ்சார்ஜும் இல்லை. ஸோ அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்டுக்கு எப்படி நான் வந்து கேன்சர்
எனக்கு இருக்குதா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதுக்காக சயின்டிஸ்ட் சொல்கிறது என்னென்னா 40 வயசுக்கு மேலே எல்லா பெண்களும் திருமணமானவர்களோ திருமணமான ஆகாதவர்களோ பிள்ளை பேர் உள்ளவங்களோ இல்லாதவங்களோ 40 வயசுக்கு மேலே மேமோகிராஃபி, அதாவது எக்ஸ்ரே மேமோகிராஃபின்ற கூடிய ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டை செஞ்சுக்கிறது நல்லது. அது ஒன்றும் காஸ்ட்லியான டெஸ்ட்லாம் கிடையாது, அதுவும் ரிப்பீட்டடாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வருஷத்தில் ஒரு வாட்டி பண்ணால் போதும். அந்த மாதிரி பண்ணால் பிரஸ்ட் கேன்சரை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சா ஃபுல் க்யூர், 100% க்யூர் வந்து பாசிபிள். ஸோ அந்த மேமோகிராஃபி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வழி தரக்கூடிய இதாக இல்லை. ஒரு 2 எக்ஸ்ரே பிளேட்டுக்குள்ளே உங்களுடைய மார்பகத்தை வச்சு ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. மேலேருந்து கீழ் சைட்லேயும் சைட்லேருந்து சைட்லேயும் 2 விதமான ஸ்கேன் எடுப்பாங்க. அதில் தெரிஞ்சிடும் மார்பகத்தில் வந்து ஏதாவது கட்டி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது நீர் கட்டி இருக்கா, இல்லை நெறி கட்டி இருக்கா, இது எல்லாத்தையும் துல்லியமாக கணிச்சிடலாம். இதில் சில பேர் கேட்குறாங்க, சார் மேமோகிராஃபி பண்ணுறதுனாலே கேன்சர் வருமே, அது ஒரு வகையான எக்ஸ்ரே தானே, கதிர்வீச்சு தானே அப்படின்ட்டு. அது மிக மிக கம்மியான கதிர்வீச்சு தான் யூஸ் ஆகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கேன்சர் ரிஸ்க்கு வரவே வராது. ஸோ இந்த மாதிரியான மித்து, அதாவது மூட நம்பிக்கையில் வந்து ஃபாலோ பண்ண வேணாம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லா பெண்களும் எஸ்பெஷலி இந்தியர்கள் எல்லாரும் நான் சொல்கிறது என்னென்னா, 40 வயசுக்கு மேலே ஆனாலே பர்த்டே டேட் மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த டேட்டில் போயிட்டு ஒரு எக்ஸ்ரே மேமோகிராஃபியை செஞ்சுக்கோங்க. சார் இது 40 வயசு தானா, என் வீட்டில் வந்து அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது, அக்காவுக்கு கேன்சர் இருந்தது, பிரஸ்ட் கேன்சர், ஓவரி கேன்சர் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பிராக்கா ஜீன் உள்ளவங்கன்னு சொல்லுவோம். பிரஸ்ட் கேன்சர் ஜீன் 1 and 2 இது 2 இருந்தால் பரம்பரையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம 40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, 25 வயசுலேருந்தே ஸ்கேனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பாட்டம் லைன் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி கேன்சரை ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு பெரிய பெரிய செல்வமாகும். ஓகே டாக்டர், இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ ஜெனட்டிக்காக இப்போ பரம்பரையில் யாருக்கோ இருந்திருக்கு, ஸோ இவங்களுக்கு இந்த இயர்லி ஸ்டேஜில் வந்திருக்குன்னு. மேபி இந்த பரம்பரையிலையும் இல்லை, அவங்களுக்கு வந்து இயர்லி ஸ்டேஜ்லேயே வர சான்ஸ் இருக்கா இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர்? அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஒரு 5 to 10% தான் நமக்கு வந்து ஜெனட்டிக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில பர்சன்டேஜ் கேன்சர் தான் வந்து காரணங்கள் தெரியும். லைக் ஸ்மோக் பண்ணால் லங் கேன்சர் வரும், இல்லை வாயில் வந்து புகையில வச்சா ஓரல் கேன்சர் வரும் அந்த மாதிரின்ட்டு. ஸோ முக்கால்வாசி கேன்சர்கள் 80 to 90% வந்து நமக்கு வந்து காரணமே தெரியல. ஆனால் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஜெனட்டிக் சேஞ்சஸ்னால தான் மோஸ்ட்லி கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய கட்டி, 1 கிலோ கட்டி இருக்குது சில சமயம் வயிற்றில், அதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன 1 கிராம் கட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் வந்து 1 கிலோ கட்டியில் வந்து பல கேன்சர் செல்ஸ் இருக்குன்ட்டு. அது அப்படி இல்லை. 1 கிலோ கட்டினாலும் சரி, 1 கிராம் கட்டினாலும் சரி, வெறும் ஒரே ஒரு கேன்சர் செல்லால் தான் வந்து உருவாகுது. நம்ம உடம்புல ஒரு நாளைக்கு எத்தனையோ செல்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. 300 to 400 கோடி செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு பிழையே இல்லாமல் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ஒரு செல்லாலேயே இந்த கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து 40 வயசுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்க்ரீனிங் ரெகுலராக பண்ணணுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணுமா டாக்டர்? நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் கேன்சர் இல்லைன்னா, மார்பக கேன்சரோ அல்லது ஓவரி கேன்சர், ஓவரினா வந்து கருமுட்டை கேன்சர், இது 2 இல்லைன்னா நம்ம 40 வயசில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் குடும்பத்தில் யாருக்காவது கேன்சர் இருந்தால் நீங்கள் வந்து ஜீன் டெஸ்ட்டும் பாசிட்டிவாக இருந்தால் 25 வயசுலேருந்தே நம்ம வந்து ஸ்க்ரீனிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அந்த டைமில் வந்து நம்ம எக்ஸ்ரே மேமோகிராஃபியை தவிர எம்ஆர்ஐ பிரஸ்ட் அதை எடுத்தால் இன்னும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, அந்தந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் அ டெய்லர்ட் அப்ரோச். புரியுதுங்களா? ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கும் மாறும். பட் மோஸ்ட்லி பொதுவானது என்னென்னா 40 வயசுக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேமோகிராஃபி டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் சர்விக்கல் கேன்சருக்கு இந்த மாதிரி என்ன டெஸ்ட்லாம் இருக்குது டாக்டர்? நம்ம என்ன மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணலாம்? ஆமாம், நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே முடிக்கும்போது பேசணும் பேப்ஸ்மியர்ன்ட்டு. அந்த பேப்ஸ்மியர்ன்றது ஒரு ஷார்ட் ஃபார்மு, பெப்பானிகுலோஸ்மியர் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு சயின்டிஸ்ட் பேரில் நேம் பண்ணது 1920s. பெப்பானிகுலோ அவர் பேர். அவர் வந்து ஒரு கிரீக் ஃபிசிஷியன், அவர் சைட்டோபெத்தாலஜிஸ்ட் கூட. அவர் எக்ஸ்டென்சிவாக ஸ்டடி பண்ணார். எஸ்பெஷலி அவங்களோட ஒய்ஃபோட ஒத்துழைப்பும் அதில் இருந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு டெய்லி அவங்களோட வெஜைனல் ஸ்மியரை எடுத்து
மைக்ரோஸ்கோப்பில் ஸ்டடி பண்ணிகிட்டே இருந்தார். அனிமல்ஸ்லேயும் ஸ்டடி பண்ணார். இருந்தாலும் அவங்களுடைய மனைவியோட வெர்ஜினல் ஸ்மியர்லேருந்து அந்த பரிசோதனை எடுத்து பார்த்து அந்த ஸ்டெயின் பண்ணி பார்த்து கேன்சரை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணார். ஒரு 30-40 இயர்ஸ் ரிசர்ச்க்கு அப்புறமேட்டுக்கு தான் அவரால் ஒரு அப்ரூவல்லே வாங்க முடிஞ்சது. அதாவது பெண்களுக்கு சர்வைக்கல் கேன்சரை ஆரம்ப கட்டத்திலே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத ஒரு ஸ்லைட் வெறும் ஒரு 5 நிமிஷம் உள்ள ஒரு டெஸ்ட்னால கண்டுபிடிக்க முடியும்ன்ட்டு ஒரு பெரிய சாதனையை மாற்றினார். நம்ம எல்லாருமே ஏனோ பிறக்கிறோம் இறக்குறோம் இல்லாமல் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சாதனை தான் அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு. அந்த ஒரே ஒரு டெஸ்ட்னால இப்போ வந்து 70% ஆஃப் த சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து கம்மியாக இருக்குது, இறப்பும் கம்மியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா, ஸ்வீடனில் ஆல்மோஸ்ட் எராடிகேட்டே பண்ணுறாங்க சர்வைக்கல் கேன்சரை. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாப்ஸ்மியர் தான். பாப்ஸ்மியர் வந்து யாருக்கு பண்ணலாம்? ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு கட்டி உள்ளவங்களுக்கு பண்ண மாட்டோம். இப்போ நார்மல் ரொட்டீனாக வந்து அது ஸ்டார்ட் பண்ணுற ஏஜ் வந்து 25. பேஷண்ட் வந்து நார்மலாக ரொட்டீனாக ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ஏதாவது ரீசன் வந்தாலும் சரி, இல்லை குறிப்பிட்ட ஏதாவது விஜனில் வந்து திரவம் வருதோ இல்லை துர்நாற்றம் வருதோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸோடு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா பேஷண்ட்டை வந்து எக்ஸாமினேஷன் பொசிஷனில் வச்சுட்டு கட்டை ஐஸ்கிரீம் குச்சி உள்ள ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி இருக்கும், அந்த ஸ்பேச்சுலாவை வச்சு சர்விக்ஸ் நம்ம கர்ப்பப்பை வாயை வந்து செல்ஸை வந்து மட்டும் எடுத்து அதை ஒரு ஸ்லைடில் போட்டு, கண்ணாடி ஸ்லைடில் போட்டு ஸ்பெஷலான மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் ஏதாவது கேன்சருக்குரிய அறிகுறி இருக்கான்ட்டு. நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தேன், CAN சொல்லி சர்வைக்கல் இன்ட்ராஎபித்தீலியல் நியோப்ளாசியான்னு சொல்லிட்டு, அதாவது கேன்சருக்கு முந்தைய ஸ்டேஜ்லேயே இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சா கர்ப்பப்பையை ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதுதான் பாப்ஸ்மியர். வெறும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. வலி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம உடலுறவு ஸ்டாப் பண்ணிடணும். எந்த க்ரீமும் எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது, எதுவும் சோப் சொல்யூஷன் எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது, இல்லைன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் மாறிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாப்ஸ்மியர் பண்ணால் நமக்கு ஆரம்ப கட்டத்திலேயே சர்வைக்கல் கேன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நான் சொன்னேன் 25 இயர்ஸ்ல ஆரம்பித்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை 65 வயசு வரைக்கும் பண்ணணும். சரிங்களா? இது ஒன்றும் கஷ்டமான மேமோகிராஃபியாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம், கொஞ்சம் மார்பகத்தை அழுத்தக்கூடிய நிலமை வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரண ஐஸ்கிரீம் குச்சி கட்டை மாதிரி இருக்கும், ஸ்பேச்சுலான்னு சொல்லிட்டு, அதை வச்சு நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு எடுத்து அந்த செல்ஸை மட்டும் நீங்கள் எக்ஸாமின் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட்டையோ இல்லை ஒரு ஜென்ரல் சர்ஜன் கிட்டேயோ நீங்கள் போனீங்கன்னா அந்த பாப்ஸ்மியரை எடுத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி HPV டெஸ்ட் பண்ணோம்னா, இப்போ பாப்ஸ்மியர் பண்ணால் once in 3 years HPV டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அந்த ஹியூமன் பேப்லோமா வைரஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பண்ண போகணுன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து 25 வயசுனா 30 வயசில் வந்து HPV டெஸ்ட் வித் பாப்ஸ்மியர் எடுத்துக்கலாம். 35 வயசு அடுத்து அப்படி 40 அப்படி இப்படின்னு போகலாம். சரிங்களா? ஸோ இதை மாதிரி ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கிறதுக்கு பாப்ஸ்மியர் ரொம்ப 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 உதவுது. டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீனிங்னால கேன்சரை தடுக்க முடியும், நம்ம கியூர் ஈஸியாக பண்ணிடலாம், ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறீங்க. இந்த ஸ்க்ரீனிங் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? எஸ்பெஷலி இந்திய மக்கள் வந்து கொஞ்சம் அறியாமையில் இருக்காங்க. இந்த பிரெஸ்ட் கேன்சரையும் சர்வைக்கல் கேன்சரையும் எளிதாக ஸ்க்ரீனிங்கில் வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஃபுல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும். அதனால் வாட்ச்ஃபுல்லாக இருங்க, கேன்சரை தவிருங்க. டாக்டர் சொன்னதை கேட்டிங்களா? உங்கள் வீட்டில் ஏதாவது பெண்கள் இருந்தால், அதாவது அம்மா, மகள், அக்கா, மனைவி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பர்த்டே, மதர்ஸ் டே, அப்போ இந்த மாதிரி முக்கியமான நாளில் பரிசு வாங்கி தரது மட்டும் உங்கள் கடமை கிடையாது. வருஷத்தில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஸ்க்ரீனிங்க்கு வலுக்கட்டாயமாவது அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் பண்ணணும். அதுவும் உங்கள் கடமை தான். ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.